பரவ நின்ற பண்பனே காடலால வாயிலாய் கபாலில் கடும் மதில் இந்த ஆலவாயிலே இருக்கிற பெருமான் என்ன செய்வார் என்று சொன்னால் வீடு வேற்றையே தருவார் என்று பாடுவார். இந்த பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த மதுரை சொக்கநாத பெருமானுடைய பெருமையை நாம் இந்த பிறவிதோறும் நினைத்தாலும் நினைத்து முடிக்க முடியாது. 64 விளையாடுகளை திருவிளையாடுகளை ஆடி காட்டுகிறார். முதல்ல கைலாயத்திலிருந்து இங்க வந்து அந்த அரச பதவியை ஏற்ற இடம் அந்த பாண்டியனார். அந்த அங்கையர் கண்ணியுடைய கணவனாக இருந்து மதுரையை ஆட்சி செய்த இடம் சொக்கநாத பெருமானுடைய ஆட்சி பீடம் என்று சொல்லுகிறார். இந்த பெருமையை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நாளும் பத்தாது, நேரமும் பத்தாது, யாருக்கும் அந்த தவப்பயன் இல்லை. இருந்தாலும் இப்படிப்பட்ட பெருமான் நம்ம எல்லாம் இயக்குகிறார். அவரை நினைக்க ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் இந்த திருமுறைகளை பாடி உணர்வு. இப்பொழுது நாம் காலநடையிலே பாடலை பாடுவோம்.